ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேவரட் ஏரியாவான நம்ம பல்லாவரத்தில் ஜிஎஸ்டி ரோடு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஷார்ப்பா வெறும் ஒரு 2.5 கிலோமீட்டர்ல 2 BHK வீடுகள் நாம பார்க்க வந்திருக்கோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காம்பாக்ட் ஹோம்ஸுங்க, ஆல் இன்க்ளூசிவ் பார்ட்டாக தான் கொண்டு வரது. பில்டர் இந்த ஃபிளாட்ல உங்களுக்கு டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், ஃபுல் கபோர்ட் ஒர்க் அப்படின்ட்டு அத்தனையும் பண்ணி கொடுக்குறாப்ல. வீடும் காம்பாக்ட் சைஸ் அப்படின்றதுனால எல்லாரும் வாங்கக்கூடிய பட்ஜெட்லயும் இருக்கு. மெயின் ரோட் ஜிஎஸ்டி ரோட் வெறும் 2.5 கிலோமீட்டர் மட்டும் தான். வாங்க பார்த்துடலாம். பல்லாவரம் மட்டும் இல்லாம நீங்க எங்க அபார்ட்மெண்ட்டுகளும் தனி வீடுகளும் தேடுற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டெய்லி போடுற வீடியோஸ் உங்க பார்வைக்கு வரும். அது மூலமா பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியை தேடி பிடிச்சு உங்களால வாங்க முடியும். இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்லணும். அது 2 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ என்ன இருக்குதோ அதை சொல்லணும். கூடவோ குறைவோ சொல்லக்கூடாதுன்றதுல நான் எப்பவுமே தெளிவாக இருப்பேன். நம்ம வீடியோவில் ஃப்ரம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நம்ம சைட்டை டேக் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. 2.4 கிலோமீட்டர்ஸ் ஷார்ப்பா. இதுதான் அபார்ட்மெண்ட்டோட எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் சிவில் ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்குங்க. பார்க்க நல்லா இருக்காது எலிவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது. ஸோ அதனால தான் ரஃப் எலிவேஷன் நான் காட்டிக்கிட்டேன். பட் இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு மாடல் ஹவுஸ் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் வந்தால் பார்த்துக்கலாம். ஒரு மாதத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் இந்த அபார்ட்மெண்ட்டுகள் இப்போ இருக்குது. டோட்டலா 8 வீடுகள் கொண்ட அபார்ட்மெண்ட்டுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா கார் பார்க்கிங்க்கு ஒதுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 4 வீடு கொடுத்திருக்காங்க, செகண்ட் ஃப்ளோர்ல 4 வீடு கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதாங்க. இருக்கிற எல்லாமே 2 BHK வீடுகள். இப்போ நாம அதுல ஒரு வீட்டை பார்க்க வந்திருக்கோம். பாக்குறீங்க நீங்க, வீட்டுக்குள்ள நுழையிறோம். டிஃபால்ட்டா பூஜ் ரூம் எல்லா வீட்டுக்குமே பண்ணியே வச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வுட்ல பண்ணியிருக்கிறது, நாட் PVC ஆக்சுவலி. ஓகேங்களா, வுட்ல பக்காவா பண்ணியிருக்காங்க. டெடிகேட்டடா பூஜ் ரூம்கான அலோகேஷன்ஸ் பக்காவா உட்காந்துருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஹாலில் டிஃபால்ட்டா டிவிக்கான யூனிட்டுமே பண்ணி வச்சிருக்கிறது. இது எல்லாமே வுட்டில் பண்ணி வச்சிருக்கிறது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வீடு நல்லாவே பண்ணியிருக்காங்க. வாஸ்து முறைப்படி முக்கியமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதெல்லாமே ஃப்ளூட்டட் பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது. அது இல்லாமல் உங்களுக்கு ப்ரொஜெக்ஷனுமே வுட்டில் கொடுத்துருக்காங்க. கபோர்ட்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ்க்கு நல்லாயிருக்கு உங்களுக்கு. ஸோ பிராண்டட் ஐட்டம்ஸ் என்னால் நிறைய பார்க்க முடிஞ்சு இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 4 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 4 வீடு, டோட்டலாக 8 வீடுகள் மட்டும்தான். அதில் 2 வீடு ஆல்ரெடி சோல்ட் அவுட்டுங்க. ஓகேங்களா, இன்னும் 6 வீடு இருக்கு. எல்லா வீடுகளும் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இதே அவுட்புட் எல்லா வீட்லையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, மேலே பார்க்குறீங்க நீங்கள், இப்போ ப்ரொஃபைல் லைட்ஸ் தான் ட்ரெண்டு. நீட்டாக பக்காவா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஃப்ளோரிங் எல்லாமே 2க்கு 4 வெர்டிஃபை டைல் போயிருக்காங்க. வாங்க, ஹால் பார்த்தாச்சு, டிவி யூனிட் பார்த்தாச்சு, பூஜா யூனிட் பார்த்தாச்சு, கிச்சனையும் பார்த்துருவோம். ஃபுல் ஃபர்னிஷ்டு மாடுலர் கிச்சன் தான் இது. கபோர்ட் அண்ட் லாஃப்ட் எல்லாம் பக்காவா கவர் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட்டுக்கு வால் டைல் பிளேஸ் பண்ணி கூடவே உங்களுக்கு வுட்லேயே ரேக்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எல்லாம் முழுக்க வுட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறீங்க நீங்கள் இந்த ரேக்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, நீங்கள் வெசல்ஸ் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக கீழே மேடை ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இங்கே இருக்க அபார்ட்மெண்ட்டுகளில் எனக்கு அட்வான்டேஜாக தெரிஞ்ச சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் இருக்கணும்னு காம்பாக்ட் ஹோம்ஸாக பண்ணியிருக்காங்க. 634 ஸ்கொயர் ஃபீட்டு, 675 ஸ்கொயர் ஃபீட்டு அண்ட் 688 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு இந்த 3 சைஸஸில் தான் இருக்கிற 8 வீடுகளுமே இருக்குங்க, சரிங்களா? உங்களுக்கு யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 317 ஸ்கொயர் ஃபீட்டு, 324 ஸ்கொயர் ஃபீட் வந்துருங்க. ஆல்மோஸ்ட் நியர்லி ஒரு 45% கிராஸ் பண்ணும் யூடிஎஸ் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ பார்த்தாச்சு நம்ம இப்போ கிச்சனில் உங்களுக்கு ஷெல்ஃபுக்கான ப்ரொவிஷனுமே பார்த்துருப்பீங்க. அந்த கார்னரில் பேக் டு ஹாலுக்கு வந்திருக்கோம். நீங்கள் எல்லா வீடுகளும் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நல்லா இருக்குது உங்களுக்கு. வாஸ்துவை ஃபாலோ பண்ணி கட்டியிருக்காங்க. இது முடிச்சதுக்கப்புறம் ஹால் கிச்சன் பார்த்தாச்சு அப்படின்றதுனால 2 பெட்ரூமை பார்க்க போகிறோம். ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும். டிஃபால்ட்டாக ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் வந்துடும். இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில் ஃப்ரம் ஜிஎஸ்டி, ஃப்ரம் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுத்துல இருந்தும் ஷார்ப்பாக நான் அட்டாக் பண்ண மாதிரி 2.5 கிலோமீட்டர் தான். இல்லை 2.4 கிலோமீட்டர் தான் வருது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு நீங்கள் இந்த ஜோனில் பல்லாவரம் ஸ்டெச்சில் பம்மல், பல்லாவரம், அனகாபுத்தூர், பொழிச்சலூர், ஈவன் குன்றத்தூர் ஜோனில் பார்க்குறவங்க கூட இந்த அபார்ட்மெண்ட்டை தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா ரேட் அஃபோர்டபுளாக கிடைக்கிது உங்களுக்கு. இதோ பாருங்கள், கபோர்டு ஒர்க்லாம் பக்காவா வுட்டிலேயே பண்ணி வச்சுருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றதுனால டிஃபால்ட்டாக உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூமே வந்துடும், சரிங்களா? அப்படி தாங்க, தாராளமாக நீங்கள் பேங்க் லோன் போகிறீங்களா, போய்க்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாடல் ஹவுஸ் நினைக்காதீங்க. இந்த வீடு கூட தாராளமாக நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இதே அவுட்புட் உங்களுக்கு பில்டர் பண்ணி கொடுத்துருவாப்ல. ஒரு மாதத்தில் ஹேண்ட் ஓவர், ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஸ்பீடாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மாதம் உங்களுக்கு ஹேண்ட் ஓவருமே பண்ணிடுவாங்க. இங்கே ரெஸ்ட் ரூம் டோர் இருக்கிறதே தெரியாதுங்க, லைட் கலர் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் தான் இது, சரிங்களா? ரெஸ்ட் ரூம், காமன் ரெஸ்ட் ரூம் நல்லா பெருசாக கம்ஃபர்டபுள் சைஸில் இருக்குது உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் 9/4.5 அப்படின்ற பெரிய சைஸ்லேயே உங்களுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 வெஸ்டர்ன் கிளாஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்தீங்கன்னா சின்ன கஸ்டமைசேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெயில்ஸை சூஸ் பண்ணுறது, பெயிண்டிங்கை சூஸ் பண்ணுறது. பட் திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுற முன்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா பண்ணலாம். ஒன்ஸ் பர்ச்சேஸ்ட் அப்படின்னா லாட்டாக வாங்கினதுக்கப்புறம் அதை மாற்ற மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 634 ஸ்கொயர் ஃபீட், 675 ஸ்கொயர் ஃபீட்,
684 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு 3 சைஸஸில் 8 வீடுகளில் 2 வீடு போயிருச்சு. இன்னும் 6 வீடுகள் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ அதனால் வந்து பாருங்கள். இங்கே அப்பார்ட்மெண்ட்டோட ரேட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 53.5 lakhs ஆல் இன்க்ளூசிவ். ஓகேங்களா? எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் பார்க்குற வுட் ஒர்க்கு, மாடுலர் கிச்சன், அது இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட் 53.5 lakhல முடிஞ்சிடும். நம்ம சைட்டு கரெக்டாக குரோம்பேட்ல இருந்து 4.5 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் வரும். அதே மாதிரி இந்த சைடு ஏர்போர்ட்லேருந்து வெறும் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். ஈவன் உங்களுக்கு பல்லாவரம் ரேடியல் ரோடு ஆக்சசபிலிட்டி ரொம்ப ஈஸி. நீங்கள் ஐடி காரிடாரில் பல்லாவரம் ரேடியல் ரோடு மேலே ஒர்க் பண்ணுறீங்களா? அப்போ இந்த அபார்ட்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாங்க. ஏன்னா பல்லாவரம் ரேடியல் ரோடு பக்கத்தில் இருக்க அபார்ட்மெண்ட்கள் ரேட்லாம் 80 lakhs 90 lakhs போயிருச்சு. ஆனால் இந்த அபார்ட்மெண்ட் பாருங்க 53.5 lakh தான். கம்ஃபர்டபுள் பட்ஜெட்டுங்க, காம்பாக்ட் ஹோம்ஸ். மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வெஸ்ட் மிலிட்டரி கான்டாக்ட் மட்டும் சீக்கிரம் வந்து பாருங்க. பல்லாவரம், பொய்ச்சலூர், அனகாபுத்தூர், குன்றத்தூர், பம்பல் இந்த ஜோன்ல பார்க்குற எல்லாருமே இந்த அபார்ட்மெண்ட் வந்து பார்க்கலாம். இந்த ஜோன்ல பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from உங்கள் GS.